அண்மைச் செய்திகளை பார்த்து வருகிறோம். கும்பகோணம் அரசு மருத்துவமனையின் பின்புறம் காவிரி ஆற்றங்கரையில் நீர்நிலை புறம்போக்கை ஆக்கிரமித்துள்ள 39 குடியிருப்புகளை நீதிமன்ற உத்தரவுப்படி வருவாய்த்துறையினர், பொதுப்பணித்துறையினர், காவல்துறையினர் இணைந்து மின் இணைப்பை துண்டித்து இடத்தை காலி செய்ய சென்றபோது அங்கிருக்கக்கூடிய மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திகேயன். அவரிடம் பேசலாம். வணக்கம் கார்த்திகேயன், விவரங்கள். வணக்கம் பரிதா. கும்பகோணத்தில் நீர்நிலைகள் மற்றும் நீர்வழி பாதைகள் ஆக்கிரமித்திருப்பதாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கின்படி நீதிமன்ற உத்தரவு அதாவது அனைத்து இடங்களையும் நீர்வழி பாதையில் உள்ளது நீர்நிலைகளை ஆக்கிரமித்திருக்கிற இடங்களை காலி செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. அதன்படி இன்று காலை கும்பகோணம் அரசு மருத்துவமனையின் பின்புறம் உள்ள காவிரி ஆற்றங்கரையில் சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகிற வீடுகளை அப்புறப்படுத்த சார் ஆட்சியர், வட்டாட்சியர், காவல்துறையினர், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அங்கு வந்தனர். இவர்களிடத்திலே பொதுமக்கள் எங்களை உடனடியாக காலி செய்யக்கூடாது, எங்களுக்கு மாற்று இடம் வழங்கி போதிய அவகாசம் வழங்கிதான் எங்களை காலி செய்ய வேண்டும் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆனாலும் இது நீதிமன்ற உத்தரவை நாங்கள் நிறைவேற்றியாக வேண்டும் என்று அதிகாரிகள் தற்போது 39 வீடுகளை இடிக்கும் பணியில் தொடங்கி இழுத்து வருகின்றனர். பெரிதா மக்கள் ஓட்டு போட்டு கவர்மெண்ட் உருவாக்குனாங்க, அந்த கவர்மெண்டே இல்லன்றாங்க. இது எதுவுமே எங்களுக்கு வேண்டாம். நாங்க நடுத்தரவுல நிக்கிறோம். விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.